மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நேற்றைய தினத்திலே நாம் இன்றைய தினம் கேட்க போகின்ற தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு முன்னோட்டமாக சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆக இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலே நான் வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு அறிவுரையை, ஒரு கட்டளையை கொடுத்தார். இதுதான் உங்களுடைய அழைப்பு. திஸ் இஸ் யுவர் காலிங், திஸ் இஸ் யுவர் கமிட்மெண்ட். இந்த உலகத்துக்கு நம்ம யாரா இருக்கணும்? we have to be light, ஒளியாக இருக்கணும். we have to shine. இதைத்தான் மத்தேயு 5:16 இயேசு கிறிஸ்து மனிதர்கள் உங்களது என்ன பார்க்கணும்? கையில பைபிள், சட்டையில இயேசு ஜீவிக்கிறார் பேர்ட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு சிலுவை, இவைகளை அல்ல. மனிதர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை பார்க்கணும் இல்லையா? Let your light shine before the people so that they will see your good deeds and they will glorify God who is in heaven. மனிதர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கத்தக்கதாக உங்களுடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஆக பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் நாம். அல்லேலூயா. ஒட்டுமொத்த இருளை நம்மால் ஒன்றாக அகற்றிவிட முடியுமா என்ற கேள்வி அல்ல. ஆனா அதன் நடுவிலே ஒரு சிறு விளக்காக என்னால் எரிய முடியும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆக இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அர்ப்பணிப்பு அவசியம். நியூ சப்மிஷன். We have to surrender our life to God. We have to make a sacrifice. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையாவது இழப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த அருமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எதையாவது என்ன செய்ய வேண்டும்? எதையாவது சொல்லுகிற வார்த்தை கூட சரியானதல்ல. ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு நான் அவ்வப்பொழுது எதிர்கருத்தை சொல்லுகிறவன். Not something, the right thing. எதை இழக்க வேண்டுமோ, what we have to sacrifice, what we have to lose. எதை இழக்க வேண்டுமோ அதை இழந்தால்தான் எதை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இன்றைய இந்த செஷன்ல நான் ஒரு சின்ன தலைப்பு உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆசீர்வாதமா அர்ப்பணிப்பா, அனுபவமா, ஆசீர்வாதமா அனுபவமா, இந்த தலைப்பை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகளை எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் தாள் நிறைய வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு நிறைய வசனங்கள்லாம் சொல்ல போறதில்ல. சொல்லப்படுகிற செய்தியினுடைய சாராம்சங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதமா அனுபவமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பது என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்ப்பணிக்கிறது? நாம எதையாவது அர்ப்பணிக்கிறது இல்ல. சிலர் எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஆண்டவர் போதும் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கையில தேவன் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் என்று அவர் அதை சொல்லல. சிலர் எனக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்படியே எனக்கு இயேசுநாதர் மட்டும் போதும் அப்படியே அர்ப்பணித்து வந்து விடுவார்கள். அவ்விதமாக போதிக்கிற பிரிவினர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு, சகோதரி விட்டு முற்றிலுமாக ஆண்டவருக்கு பின்னால போகணும் அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனா இப்படி ஆண்டவர் எதிர்பார்த்தாரா என்பது அடுத்த கேள்வி. ஆக எதை இழப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அதை இழக்கும் பொழுதுதான் எதை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியிலே அவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். We have to burn and we have to shine. நாம் எரிய வேண்டும், நாம் பிரகாசிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற முக்கியமான ஒன்று. அவ்விதமாக நாம் எரிய வேண்டும் என்றால் அது நம்முடைய சுய முயற்சிகளினால் ஆகிவிடுவதில்லை, பலத்தினால் ஆகிவிடுவதில்லை, பராக்கிரமத்தினால் ஆகிவிடுவதில்லை. தேவன் நம்மை எரிய வைக்க வேண்டும் என்றால், எரிந்து பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மெழுகுவர்த்தி தன்னிடத்திலிருந்து
தன்னை இழந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? அது இழந்து கொண்டேதான் எரிகிறது. நாம் எதையும் இழக்காமலே இந்த சமுதாயத்திற்கு விளக்குகளாக மாற முடியாது. நாம் ஒன்றையுமே அர்ப்பணிக்காமல் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. ஆக நாம் have to sacrifice, நாம் இழக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய மையத்தில் வரப்போகிறவர் யார்தான்? ஆபிரகாம். ஏனென்றால் நமக்கு முன்மாதிரியாக காண்பிக்கப்படுவதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு நபர் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காலகட்டத்தில் வந்து சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். I will make your name great. உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். அவ்விதமாக தேவன் ஆசீர்வாத வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாத வாக்குறுதிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு 22வது அத்தியாயத்திலே வருகிறார். அங்கே பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு அதுல என்ன புரிகிறது? ஆல்ரெடி so many things have happened. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவையெல்லாம் நடந்த பிறகு ஆபிரகாமிடத்திலே தேவன் வந்து என்ன செய்கிறார்? ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். எப்படி சோதித்தாரா? இவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இவன் உடையவனாக இருக்கிறான் என்பதை சோதித்தார். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சோதிச்சுதான் தெரியணுமா? ஆபிரகாமை சோதித்து தான் அவன் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள மனிதன் என்பதை ஆண்டவர் கண்டுபிடிக்க வேண்டுமா? இல்லை. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் பின்வரும் சந்ததிக்கு அது தெரிய வேண்டும். அல்லேலூயா. என்னை சோதித்து யார் என்று அறிந்து கொள்வதற்கு தேவனுக்கு அது எளிதான காரியம். ஆனா என்னை சோதிப்பதின் மூலமாக வெளிப்படுகின்ற அந்த பிரகாசத்தை, அந்த உண்மை நிலையை இனி வரும் சந்ததி என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சோதித்து நடத்துகிறார் என்றால், சோதனையின் பாதையில் நடத்துகிறார் என்றால், என்னை நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்ளாதனால் அல்ல, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்ன செய்ய வேண்டும்? அறியப்படுத்தப்பட வேண்டும். ஆக இந்த ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை? ஆபிரகாமிடத்தில் வந்து என்ன கேட்டார் ஆண்டவர்? உன்னுடைய ஏக சுதன், only beloved son, one and only son, ஒரே மகன் தான். நிறைய பிள்ளைங்க கிடையாது. நிறைய பிள்ளைங்க இருந்தா ஒரு பையனை என்ன செய்யலாம்? மிஷனரி ஊழியத்துக்கோ வேற ஒரு ஊழியத்துக்கு அனுப்பலாம். இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணனு. அதுக்காக 25 வருஷம் ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். அந்நிய தேசத்துல பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை, போராட்டங்களை சந்திக்கிறான். அவ்விதமாக சந்தித்து பெற்றெடுத்த மகன் தான் ஒரே ஒரு ஈசாக். அந்த ஒரே ஒரு மகனை என்ன செய்யணுமா இப்போ ஆண்டவர்? ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஒரே மகனை அழைச்சிட்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மோரியா மலையில் என்ன செய், அவனை எனக்கு பலியிடு. ஊழியத்துக்கு கொடுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னா சரி, பையனை ஆண்டவர் ஊழியத்துக்கு கேட்கிறார், பையன்கிட்டே சொல்லாதப்பா, உன்னை வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நல்ல சான்ஸ் நீ பயன்படுத்திக்கணும். ஊழியத்திற்கு அழைத்தால் கொடுத்து விடலாம், வேற ஏதாவது வேலை செய்யும்படியாக அழைத்திருந்தா கொடுத்து விடலாம். ஆண்டவர் இப்ப என்ன சொல்லுகிறார்? கோ அண்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஒன் அண்ட் ஒன்லி சன். ஒரே மகன் தான் உனக்கு இருக்கிறான், அவனை என்ன பண்ணிரு, போய் பலிட்டுருப்பா. ரொம்ப எளிதான விஷயமா இருக்கு இல்லையா? நைட்ல இந்த மாதிரி ஆண்டவர் வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற சரித்திரங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நிகழ்வு, என்றைக்கோ நிகழ்ந்த நிகழ்வு. அதை படிக்கலாம், ரசிக்கலாம், பலரோடு என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம், சொற்பொழிவுகள் ஆற்றலாம். ஆஹா, ஆபிரகாமனுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆபிரகாமை அழைத்த அதே தேவன் தான் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறவர் யாரு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமை அழைத்த அதே தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதை தேவன் நோக்கமாக வைத்திருந்தாரோ அது போன்ற ஒரு நோக்கத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமிடத்துல தேவன் வந்து என்ன பலியிட சொன்னார்? ஒரே மகனை பலியிடுன்னு சொன்னார்.
அதை நம்ம படிக்கிறோம் பைபிள்ல இல்லையா? இன்றைக்கு ஆபிரகாமுக்கு அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேவ மனிதன் வாழ்ந்து அவ்விதமாக தேவன் ஒரு மகனை பலியிட சொல்லி அப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்டதே கிடையாது இல்லையா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். அவன் அந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டதே இல்லை. நாம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இரவுல வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் இது போன்ற ஒரு காரியத்தை சொன்னால் நமக்கு உடனே ஞாபகம் வரும், ஆமா ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார் போல இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்படித்தான் வந்தார், அது போலதான் எங்கிட்டையும் வருகிறார். அப்படி நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு முன் உதாரணமே இல்லை இல்லையா? அதுக்கு முன்பாக அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த நிகழ்வே இல்லை. ஆக தேவன் சொல்ல ஒரே மகனை பலியிடு. அவன் என்ன பண்ணிட்டான்? மனைவி இடத்துல போய், இந்த பாரு ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என்ன செய்யலாம் யோசிச்சு ஒரு பதில் சொல்லு. அப்படி சொன்னதாக செய்தி இல்லை, அப்படித்தானே? இல்ல வேற ஏதாவது எல்டைஸ போய் கன்சல்ட் பண்ணானா? இல்ல எதற்காக ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படி சொன்னானா? ஆண்டவர் என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுகிறீர்? வேண்டுமென்றா எனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கிறது, அதை வேணா ஊழியத்துக்காக தருகிறேன். உனக்கு ஒரு பெரிய கோயிலை கட்ட வேண்டுமா? ஐ எம் ரெடி, அதை நான் செய்யறேன். ஒரு பெருந்தொகை தரணுமா? தருகிறேன். அப்படி ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம். அப்படி ஆபிரகாம் சொல்லல இல்லையா? அவன் காலையிலே என்ன பண்ணிட்டான்? ஆதியாகமம் 22 1, 2, 3 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது காலையிலேயே புறப்பட்டு போகிறான் பாருங்க. நோ கன்சல்டேஷன் வித் ஹிஸ் வைஃப். ஒய்ஃப்ட்ட விட கன்சல்ட் பண்ணாத மாதிரி செய்தி இல்லை. அதை குறித்து ஜெபித்ததாகவும் செய்தி இல்லை. அதை கேட்டு குழம்பினதாகவும் செய்தி இல்லை. இது போன்றது ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற இப்படியே அல்ல, ஏதோ இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அர்ப்பணிக்க சொன்னால் உங்களால் கூடுமோ? காலையில வந்து ஆசீர்வாதமா 4 வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா இந்த மனுஷன் எடுத்த எடுப்புலயே சொல்ற வார்த்தை எல்லாம் நமக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறது மாதிரிலாம் இருக்குது. எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் வந்தா இருக்கிறதை இழக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி நினைக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் நியாயமான தேவன், நம்பத்தக்க தேவன். நியாயம் இல்லாம என்ன செய்வான்? ஒரு மலையாள பாடல் உண்டு. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോ എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായിട്ടൊന്നോ എന്നോ എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താ എൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ சொல்லிடு ഞാൻ. அப்படி ஒரு பாடல் ஒன்று. தோஷமாயிட்டு அப்படின்னா அநீதியாக, அக்கிரமமாக, நியாயம் இல்லாமல் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒன்னையுமே செய்ய மாட்டார். அதனால அவர் என்ன தந்தாலும் அதை வாங்கி என்ன செய்யலாம்? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம். அதனால பயப்படாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் இது போன்றதொரு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த செய்தி சொல்லிவிட்டு ஆபிரகாமை போல தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாக எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? எழுந்து நில்லுங்கள் அப்படி சொன்னா முதல்ல கொஞ்சம் ஒரு 10 பேர் எழும்ப. அந்த 10 பேரை பார்த்து இவங்கெல்லாம் எழுப்பிட்டாங்க, நாம எழும்பாம இருந்து நாம அவங்களோட லெவல் குறைஞ்ச மாதிரி ஆயிடும், நாமும் எழும்பிவிடுவோம். அப்புறம் அடுத்த 10 பேர் 20 பேர் எழும்புறவர் நாம மட்டும் உட்கார்ந்து இருக்க நல்லா இல்ல, நாமளும் எழுந்துடுவோம். சும்மா எழும்பு தானே சொல்றாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் எழும்பக்கூடும் இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் எழும்பக்கூடும். ஆனா இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம கொஞ்சம் அமைதியா சிந்திக்கணும். நான் நேற்றைய தினமே உங்களுக்கு சொன்னேன், உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகின்ற விதமான ஒரு பிரசங்கத்தை செய்ய நான் விரும்பவில்லை. சத்தியம் சார்ந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான அனுபவம் ஏற்பட வேண்டும். நம்முடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன? we must shine. அதை எப்பவும் பார்த்துங்க, என்ன எழுதியிருக்கு? எரிந்து பிரகாசிப்போம். இதான் நம்முடைய நோக்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆயத்தத்தோடு நாம் இருக்கிறோமா? நம்மால் முடியுமா? உணர்ச்சி வசப்பட்டு ஒருவேளை நாம் என்ன செய்யலாம்? ஒப்பு கொடுக்கலாம்.
ஒரு முறை ஒரு சகோதரர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்து மதத்திலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரத்தில் வந்திருந்தார். அவர்கள் சில காரியங்களை பேசுகின்ற பொழுது அவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்னவென்பது தொடர்பான சில காரியங்களை எழுப்பினோடனே அவர் அவசரப்பட்டு என்கிட்ட என்ன சொன்னா, பிரதர் இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதீங்க, நான் இயேசுநாதருக்காக இன்னைக்கு நைட்ல விட நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் ரத்த சிந்தருக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா அவர் சொன்னது ஆவிக்குரிய அடிப்படையில் அல்ல, அது சரியாகத்தான் சொல்லுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொன்னதற்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? யோசிக்கலாமா? பிரதர் சுதாகர் எல்லாரும் யோசிக்கிறீங்களா? சரி, ஒருவேளை இக்காலத்திலேயே கூட்டங்களை நடத்துகின்ற விதமாக நடத்தி ஆண்டவருக்காக ஆபிரகாமை போல தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமானவர்களா எழுந்து நில்லுங்கள் சொன்னால் நீங்கள் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஆனால் நீங்க யாரும் எழுந்து நிற்க வேண்டாம். இந்த செய்தியுடைய சாராம்சம், ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு நம்மை உடனே அர்ப்பணிப்பதல்ல, ஆனால் அவ்விதமாக அர்ப்பணிப்பதற்கு தேவையான ஒரு ஆயத்த நிலைமையை நமக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இவ்வளவு கடினமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எளிதாக நிறைவேற்ற முடியாத கடினமான ஒன்றை சொல்லுகிறார். ஆனா எப்பொழுது சொன்னார்? ஆபிரகாமை அழைத்த துவக்கத்திலேயே சொன்னாரா? சொல்லவில்லை, இல்லையா? சுமார் 25 ஆண்டு காலம் கானான் தேசத்திலே அவன் தேவனை விசுவாசித்து அவன் அந்த தேசத்திலே ஒரு அந்நியனாக அலைந்து தெரிந்தான், பரதேசியாக அலைந்து தெரிந்தான். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்பொழுது அவருக்கு வயது சுமார் 16-17 ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், ஒரு பெரிய காரியத்தை தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார். ஆனால் அங்கே நாம் பார்க்கிற உண்மை என்னவென்று சொன்னால், அவ்விதமான ஒரு கடினமான காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அதை நிறைவேற்ற தகுந்த ஒரு ஆயத்தத்தை அவனுக்குள் பெற்றிருந்தான். அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனை அந்த அளவிற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். To such an extent God had prepared him. தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். நல்ல கவரிங்க. தேவன் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நிறைவேற்றத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய வலிமையான நிலைமைக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதுதான் முக்கியம். நாம் ஏதோ பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஆண்டவருக்காக நம்மை உடனே அர்ப்பணிப்பதல்ல, அவசரப்பட்டு எதையாவது ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுப்பதல்ல. அப்படி ஒப்பு கொடுப்பதற்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்தை முதலாவது நாம் பெற வேண்டும். 2 விதமான அர்ப்பணிப்பு இருக்கு. ஒண்ணு, ஆண்டவர் எதை சொன்னாலும் உடனேயே கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிப்பது, அதாவது என்ன சொன்னாலும் உடனே அதை அப்படி செய்யறது. இன்னொன்று, அவ்விதமாக ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்வதற்கு ஏற்ற ஒரு ஆயத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிப்பது. விளங்கிட்டீங்களா? புரிந்து கொண்டீர்களா? என்ன புரிந்து கொண்டீங்க? அதாவது 2 விதமான அர்ப்பணிப்பு, 2 kinds of submission. ஒன்னு, ஆண்டவர் இப்போ ஒன்னு சொன்னார்னா அதை உடனே செய்யறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். இன்னொன்று, அவ்விதமாக செய்வதற்கு தேவையான ஆவிக்குரிய பக்குவத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவருக்கு இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? God has to give some spiritual training so that I will be ready to do any kind of sacrifice for the sake of God. தேவனுக்காக எந்த ஒன்றையும் செய்வதற்கு ஆயத்தமாக என்னுடைய இருதயத்தை வைக்கின்ற அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு. மிலிட்டரிக்கு போனீங்கன்னா, ராணுவத்துக்கு போனா, ராணுவத்துல பாத்தீங்கன்னா முதலாவது என்ன செய்வாங்க? அங்க போகிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா? ஆவிக்குரிய, அது ஆவிக்குரிய இல்ல, மிலிட்டரி ட்ரைனிங். அந்த மிலிட்டரி ட்ரைனிங்ல அவங்களுக்கு பலவிதமான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த ட்ரைனிங்க்கு முதலாவது இவன் தன்னை அர்ப்பணிக்கணும். அந்த பயிற்சி கடுமையானது, எளிதானதல்ல. இட்ஸ் நாட் சோ ஈஸி, வெரி வெரி ஹார்ட், டிஃபிகல்ட். அந்த பயிற்சிக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அர்ப்பணிக்க சொல்வார்கள். அவன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து எந்த விதமான பயிற்சியா இருந்தாலும் அந்த பயிற்சி அவன் ஏற்றுக்கொள்ளணும். இராணுவத்துல இருந்து கொஞ்ச காலம் பணிபுரிந்து அங்கிருந்து ரிட்டையர் ஆகி அதற்கு பிறகு எங்களுடைய கல்லூரியில வந்து எங்களுக்கு பிரிவுரையாளராக ஒரு பணி செய்த ஒருவர் எனக்கு தெரியும். அவர் சொல்லுவார், இராணுவத்துல அந்த மிலிட்டரி சம்பந்தம் ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது,
அதை பத்தியெல்லாம் நீங்க கேட்ட நம்ப கூட மாட்டீங்க. மத்தியானம் அவ்வளவு பசியா இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்லுவாரு சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட போங்கன்னு. அப்பதான் இன்னொரு கமாண்டர் வந்து சொல்லுவாரு இங்க வா, வந்து இந்த இங்க இருக்கிற எல்லா புல்லையும் புடுங்கி அங்க கொண்டு போடு அப்படின்னு. பசி வேளையில அந்த புல்லையெல்லாம் புடுங்கி அங்க கொண்டு போட்ட பிறகு சரி சாப்பிட போலாம்னா அடுத்த உடனே ஒரு கமாண்ட் வரும், இங்க இருக்கிற புல்லை எல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் அந்த இடத்துல போட அப்படின்னு. அவன் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சில காரியங்கள் மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு பசி வேலை, ஒருத்தன் வந்து சொல்றான் அதை எடுத்துக்கொண்டு போடணும். அடுத்த கமாண்டர் அவன் என்ன சொல்றான், இதை எடுத்துக்கொண்டு அங்க போடு. இவன் பசி வேலையில இவன் சொல்றது கேட்கணும், அவர் சொல்றது கேட்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? வாட்ஸ் தி ரீசன்? பயிற்சி, அவ்விதமான ஒரு பயிற்சிக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்த பிறகு தான் அவன் ட்ரெயின் ஆன பிறகு ஒரு நாள் கமாண்டர் இன் சீஃப் சொல்லுவார், அவனை ஷூட் பண்ணு, அங்க ஓடு, இங்கே குதி, அதை செய், இதை செய்ன்னு சொன்னா உன்னை என்ன செய்யணும்? ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகள் இலங்கையில தீவிரமாக இருந்த பொழுது அவர் உள்ளே நுழைகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான ஒரு பயிற்சி என்னன்னு சொன்னால், தலைமையிடத்திலிருந்து எந்த ஒரு கட்டளை வந்தாலும் அதற்கு உடனே என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். உன்னை சாக சொன்னா நீ உடனே சாகணும். இன்னொரு சுட்டு சாகடிக்கிறது இல்ல, நீயே உன்னை சாகடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அந்த மாதிரி கமிட் பண்ணி வருகிறதா உள்ள வைத்து அவர்கள் போராடினார்கள். ஆக இரண்டு விதமான அர்ப்பணிப்பு. ஒன்று, பிற்காலத்துல ஒரு யுத்தத்துல கலந்து கொண்டு யுத்தம் செய்கின்ற பொழுது எந்த கட்டளை கொடுத்தாலும் அந்த கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படுகின்ற ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தத்திற்கு தேவையான பயிற்சியை பெறுவதற்கு அதற்கு முன்னால ஒரு ஆயத்தம். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிக்காதவங்க கையை இப்படி தூக்கி காமிச்சிங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதை என்ன செய்யலாம்னா விளக்கி சொல்லலாம். விளங்கி கொள்ளாமலே அடுத்த பகுதியை கடந்து போகிறதை விட நாம் ஏற்கனவே தியானித்த பகுதியிலே நன்றாக விளங்கி கொண்டு போவது நல்லது. அதற்காக தான் அங்க வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்களாம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணிக்கலாம். ஏதோ அவங்க இருக்கிறோம் இவங்க இருக்கிறோம் அப்படி ஒண்ணு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று கேட்கணும்னா நீங்க என்ன செய்யலாம்? கையை தூக்கி கூட காண்பிக்கலாம். ஆக தேவன் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், உன்னுடைய மகனை பலியிடு. ஆபிரகாம் அதற்கு உடனே கீழ்ப்படிந்தான் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் அல்ல, ஏதோ ஒரு மத சம்பந்தமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு செயல் அல்ல, ஒரு ரிலிஜியஸ் ஃபெனாட்டிக்காக வந்து அதை செய்யவில்லை. அந்த அளவிற்கு தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இது நாள் வரையிலும் அவனுடைய வாழ்விலே தேவன் பல்வேறு விதங்களிலே அவனை வழி நடத்தி, அந்த வழிநடத்துகளுக்கு மத்தியிலே தேவனே அவன் அறியும்படி செய்தார். God made him know his God. அவனுடைய தேவனை அவர் அறியும்படி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்வதற்கான ஒரு ஆயத்த நிலைமையிலே வர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு பக்தி மட்டும் போதாது, வைராக்கியம் மட்டும் போதாது. நமக்கு என்ன வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் நம்மை அதற்கு ஏற்ற விதமாக ஆயத்தப்படுத்த வேண்டும். God must prepare us so that we will be ready to do any kind of sacrifice. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த. ஆபிரகாமை தேவன் ஒரு நீண்ட ஆவிக்குரிய பயணத்திற்கு அவனை அழைத்து சென்றார் இல்லையா? அவன் வாழ்ந்தது ஒரு தேசம், அவன் பின்னாலே வாழ்ந்தது இன்னொரு தேசம். ஆனா அந்த காலகட்டத்தில் எல்லாம் தேவன் அவனை ஒரு ஆவிக்குரிய பயணத்திலே அவனை அழைத்து சென்றார். அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிகழ்த்துவதற்கு முன்பாக தேவன் அவனோடு பயணம் செய்தார். எனவேதான் ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆக ஆபிரகாம் தேவனோடு நடந்த ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எதையும் செய்கிற ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவம் வர வேண்டும் என்றால் இந்த இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் எரிகின்ற விளக்குகளாக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், அடுத்த சந்ததியினர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்ன? ஆண்டவர் எதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு நீண்ட யாத்திரையை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த துவக்கத்திலேயே இது போன்ற கடினமான காரியத்தை சொல்லவில்லை. அநேக ஆண்டுகள் வழி நடத்தின பிறகுதான் சொன்னார். அதன் மூலம் நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு ஒரு நீண்ட பயணம் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? It's a spiritual journey with God. தேவனோடு ஒரு ஆவிக்குரிய பயணம். நாம் பக்தியாளர்கள்
நீண்ட காலம் தொடர்ந்திருக்கலாம். ஆலயங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கலாம், வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கலாம், ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம், கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கலாம், நமக்கு வாஞ்சியும் விருப்பம் நேரம் இருந்தால் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இப்படி அநேக பக்தியான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இவைகள் மட்டுமல்ல, இவைகளுக்கு மத்தியிலே நமக்கு மிக முக்கியமான காரியம் அவசியம் என்னவென்றால் we need experiences. அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவங்கள். ஆபிரகாம் அவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பிற்கு அவன் தன்னை ஆயத்தமாக்கி கொண்டதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் already he has got so many experiences from God. காரணம் என்னவென்றால் தேவன் அவனை ஒரு நீண்டதொரு ஆவிக்குரிய பிரயாணத்திலே அவனை வழிநடத்தி கொண்டிருந்தான். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பக்தியான செயல்களை செய்து கொண்டு அவிதமாக பயணம் செய்து கொண்டிருப்பதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனோடு நடக்கின்ற ஒரு அனுபவம். We have to walk with God. ஆதியாகமம் 5ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்திலே ஏனோக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். He was walking with God for 300 years. ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோவா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் தேவனுக்காக பக்தியான சில காரியங்களை மட்டும் செய்கிற பக்திமான்களாக இருக்கிறீர்களா, இல்லை தேவனோடு நடந்து அவரிடத்திலிருந்து பல்வேறு அனுபவங்களை அடைகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? அனுபவம். இந்த அனுபவங்கள் தான் அடுத்தவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. என்னுடைய புஸ்தகத்தை படிக்கிற சிலர், செய்திகளை கேட்கிற சிலர் என்னிடத்துல முக்கியமா சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பரவாயில்ல பிரதர், கடவுள் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். God has given you lot of spiritual experiences. என்ன பார்த்து யாரும் பரவாயில்ல பிரதர், கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நல்ல வெள்ளி பொண்ணு உள்ள சீமானா இருக்கிறீங்க, நல்ல வீடு வாங்கி இருக்கிறீங்க, நல்ல கார் வாங்கியிருக்கீங்க, அப்படி ஒருத்தர் என்ன பார்த்து சொல்ல முடியாது. சொல்றதுக்கான சூழ்நிலை இன்னும் உருவாகல. ஆனா என்ன பார்க்கிறவங்க, என்னுடைய புத்தகத்தை படிக்கிறவங்க அநேகர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், கடவுள் உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி அனுபவங்களை கொடுத்தார்? எப்படி அனுபவங்களை கொடுத்தார்? அவரோடு ஒரு நீண்ட பிரயாணத்திற்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளாத வரையிலும் அனுபவங்கள் வராது. வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு விரும்புகிறோம் இல்லையா? ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஆராதனை செய்கிறோம், ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஜெபங்கள் செய்கிறோம், ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காக உபவாசம் செய்கிறோம், ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காக காணிக்கை கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஊழியங்கள் செய்கிறோம். We need blessings from God. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? Not just blessings from God. We have to get experiences from God. ஆண்டவரிடத்தில் என்ன வேணும்? அனுபவங்களை பெற வேண்டும். அல்லேலூயா. அனுபவங்களா ஆசீர்வாதங்களா? பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்களுக்கு கிருபையா நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நல்ல வீடை கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனம் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய கிருபையினால் நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்கோம், பிள்ளைங்களெல்லாம் நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடிஞ்சு, நல்ல கல்லூரியில் சேர்க்க முடிஞ்சு, அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சு, எல்லா விதத்திலும் எங்களை கர்த்தர் நன்றாகவே ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. சில சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையினால எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு பிரதர், ஆனா சமாதானம் தான் வாழ்க்கையில் இல்லை. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்யறது? அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியல பிரதர். கர்த்தர் எங்களுக்கு ஒரு குறையுமே வைக்கல. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல சொத்துக்கள் எல்லாம் இருக்கு. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு குறையுமே கிடையாது. அவங்க நினைத்ததை விட அதிகமா தான் அவங்களுக்கு செஞ்சிருக்கோம். ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையே. அப்ப என்ன குறையுது? என்ன குறைகிறது? தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, அனுபவம் குறைகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி கொண்டு பெற்றுக் கொண்டிருப்பதல்ல. We have to get experience one after another. அனுபவங்களை பெறணும். நீ எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதாக சொன்ன பிறகும் உன் இருதயத்திற்கு நிம்மதி இல்லை என்றால், சந்தோஷம் இல்லை என்றால், அதனுடைய அர்த்தம் என்ன? You are not with God. You don't have the fellowship of God. தேவனுடைய ஐக்கியம் உனக்கு இல்லை, தேவனுடைய உறவில் இல்லை, அதனாலதான் சமாதானம் இல்லை. ஆக ஆசீர்வாதங்களை நிறைய பெற்றுக் கொண்டதாக சொல்லுவதல்ல, அனுபவம். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம்
சாட்சியிடுகின்ற, ஆசீர்வாதங்கள் பெற்றதை நினைவு கூர்ந்து ஜெப கூட்டம் நடத்துகிற அநேகரை கவனித்து பார்க்கிறேன். ஆண்டவருக்காக ஒரு சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்கிறது இல்ல. தாழ்ந்து போகிற வேண்டிய இடத்துல தாழ்ந்து போகிறது இல்ல. விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு போகிறது இல்ல. ஆடம்பர ஆசைகளை கொஞ்சம் கூட தவிர்ப்பதில்லை. உலகத்திற்கேற்ற வாழ்க்கை எல்லாரையும் போல வாழ்கிறார்கள். கொஞ்சமே இறங்கி போக மாட்டாங்க. யாராவது வெறுத்தால் இவர்களும் வெறுப்பார்கள். யாராவது இவர்களை உதாசீனப்படுத்தால் இவர்களும் உதாசீனப்படுத்துவார்கள். தங்களுடைய சுயத்திற்காக போராடுவார்கள். ஆனா சொல்லுவாங்க, ஆண்டவர்களை கிருபை நிறைய ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் அடைய வேண்டிய அனுபவங்கள் எங்கே? சாலோமன் ராஜாவுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை மிகுதியாக கொடுத்தார். ஆஸ்தி, அந்தஸ்தை, அதிகாரத்தை, பதவியை, பணம், பொருளை எல்லா விதங்களிலும் கொடுத்தார். ஆனா இறுதியில் அந்த மனிதன் சொன்னான், எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், எல்லாவற்றிலும் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஏமாற்றத்தை தான் கண்டிருக்கிறேன். மீனிங்லெஸ், மீனிங்லெஸ், utterly meaningless. Everything is meaningless. காரணம் என்னவென்றால், அவன் தேவனால் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனிதன், ஆனா அனுபவங்களை பெற்றுக்கொண்ட மனிதன் அல்ல. ஆனா இவனுடைய தகப்பனாகிய தாவீதோ பலவிதமான போராட்டங்களின் வழியாக கடந்து செல்ல நேரிட்ட பொழுதிலும் கூட, பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்த பொழுதிலும் கூட, அந்த மனிதன் சொல்லுவார் சங்கீதம் 16:8, I have put my God before me, so I will not be shaken by anything. கர்த்தரை எனக்கு நான் முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் எனக்கு முழுமையான சந்தோஷம் உண்டு. சங்கீதம் 16:11 வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வெறும் ஆசீர்வாதங்கள் அல்ல, அனுபவங்கள் வேணும். அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சேர்ந்து கொண்ட காரணத்தினால் தான் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து தேவன், உன்னுடைய ஒரே மகனை பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு ஆயத்தமானான். காரணம் எதற்காக? இப்படி இந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவன் உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக காண்பிக்க போகிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு விளக்காக அவர் நிறுத்தப் போகிறார். பின்வரும் சந்ததிக்கு ஆபிரகாம் ஒரு சரியான முன்மாதிரியாக இருக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி மனிதனாக, ஒரு வெளிச்சமாக அந்த மனிதனை உலகத்திற்கு காண்பிப்பதற்கு முன்பாக அவனுடைய அர்ப்பணிப்பின் அனுபவத்தை அவர் அங்கே சோதித்து பார்த்து எல்லோரும் அறியும்படி செய்தார். அவன் அங்கே பிரகாசிக்கிறான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? ஆபிரகாம் ரொம்ப வைராக்கியமானவன், ரொம்ப பக்திமான், அப்படி அல்ல. ஆபிரகாமுடைய தேவன் அந்த அளவிற்கு அவரை ஆயத்தமாக்கி இருந்தார். உங்களை தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? அனுபவங்களை கொடுப்பதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? அப்படி அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்திற்கு தயாராக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஏதோ ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறவராக பார்த்து அவரை ஆராதிக்கிறவர்களாக அல்ல, அவரை வெறுமனே வணங்குகிறவர்களாக அல்ல, அவரை வெறுமனே துதிக்கிறவர்களாக அல்ல, அவரோடு நடக்கிறவர்களாக. I am walking with my God, not just worshiping him. வெறுமனே ஆராதிக்கிறவன் அல்ல. இன்றைய கிறிஸ்தவ உலகம் விசுவாசிகளுக்கு ஆராதிக்க சொல்லி கொடுக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகம் விசுவாசிகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்க கற்றுக் கொடுக்கிறது, ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்கிறது, உபவாசிக்க கற்றுக் கொடுக்கிறது, பல்வேறு விதங்களில் தேவனை துதிக்க கற்றுக் கொடுக்கிறது, சோதரிக்க கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இத்தனை பாடங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் இவர்களாலே பயிற்றுவிக்கப்படுகிற விசுவாசிகள் பிரகாசிக்கவில்லை, சமுதாயத்திலே வெளிச்சங்களாக வாழவில்லை, அவருடைய வாழ்க்கை முறைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் பல்வேறு ஆவிக்குரிய காரியங்களை, மத சம்பந்தமான காரியங்களை, ஆராதனை தொடர்பான காரியங்களை செய்வதற்கு பழக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் தேவனோடு நடப்பதற்கு பழக்குவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய கடமை என்னவென்று சொன்னால், ஏதோ சில பக்தி காரியங்களிலே தனக்கு பின்னால் இருக்கிற மந்தையை பழக்குவிப்பதல்ல, அந்த மந்தையை ஆண்டவருக்கு பின்னால அணிவகுக்க வைக்கணும், ஆண்டவரோடு நடக்க தோண்டணும், ஆண்டவரோடு நடக்க வைக்கணும். அதுதான் தலைவனுடைய அடையாளம். அல்லேலூயா. அதுதான் அவசியம். அருமையான சகோதரி சகோதரிகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்கள் என்னவென்றால், முதலாவதே தேவன் அவனை ஆசீர்வதித்து விடவில்லை, இல்லையா? இப்பொழுது அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயத்தினுடைய 17-18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது நான் உன்னை என்ன செய்ய போறேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடலில் திரளான மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் சொல்லி அவர் தம்மை ஆணையிட்டு அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார்.
அவ்விதமா நிறைவாக அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கிறதை அவர் உலகம் அறிய செய்தார். ஆசீர்வாதத்தை பின்வரும் சந்ததிகள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் அந்த ஆபிரகாமை காண்பிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? இந்த ஆபிரகாமை போல இன்னைக்கு அநேகர் ஆசைப்படுவாங்க, இல்ல வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக ஆபிரகாம் இருந்தாரு, அது மாதிரி என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக இருந்தான். இது இந்த பார்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? That is attracting us. அதுதான் நம்மளை கவருகிறது. ஆனா தேவன் ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயத்துல அங்க என்ன காண்பிக்கிறார்? நீ ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கின்றாயே, அந்த நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு ஆபிரகாம் தகுதியாக்கப்படுவதற்கு முன்பாக அவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தது, அதை பார். அவன் ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை அவரோடு ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தில் அழைத்து செல்ல வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அவனை பல்வேறு சூழல் வழியாக கடந்து வர வைத்தார். பலவிதமான வாழ்க்கை பகுதிகள் வழியாக கடந்து வர வைத்தார். அந்த ஒவ்வொரு வாழ்க்கை பகுதியின் மூலமாகவும் தேவன் அவனுக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார். பலவிதமான அனுபவங்களை அடைய செய்தார். அந்த அனுபவங்களுடைய திரட்சியின் மூலமாகத்தான் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படுகிறான். இது எதை காட்டுகிறது? He was very sure that God is always very good. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. நாமெல்லாம் நல்லவர்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? ஏன்? நான் ஒருவரை பார்த்து கேட்டேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் பிரதர், எவ்வளவு காலமா நான் பிரசங்கம் கேட்கிறேன், ஏன் தெரியாது? நீங்க எப்படி சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார், பைபிள் ஸ்பீக்ஸ் சோ. அதை விட உனக்கு என்ன பெரிய அத்தாரிட்டி தேவைப்படுது? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்று. இது போதாதுங்க. வேதம் கர்த்தர் மோசமானவர் நான் சொல்லும், பைபிள் கர்த்தர் நல்லவர் நான் சொல்லும். உனக்கு எப்படியா தெரியும்? அது பொதுவான அறிவு, ஜெனரல் நாலேஜ், காமன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இல்லையா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயமா மோசமா இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பாடல்கள் கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அன்பானவர்னு வருகிறது இல்லையா? ஏதோ நிறைய பேர் ரொம்ப சந்தேகத்துல இருக்கிறது மாதிரியும், அதனால நிறைய அழுத்தம் கொடுத்து கர்த்தர் நல்லவர் 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 சொல்லிட்டு இருப்பான். கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தா அவர் நல்லவரா தாங்க இருப்பார். நம்ம கர்த்தர் ஒண்ணு இந்திய கர்த்தர் கிடையாது, அவர் அகில உலக கர்த்தர். அவர் நல்லவரா தான். இந்திய கடவுள் தான் கொஞ்சம் பேர் மோசமா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நல்லவா இருப்பாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இங்க கடவுள் உண்டு. ஆனால் இந்த தேவன் எப்பொழுதும் நல்லவர், சர்வலோகத்தை படைத்த தேவன் நல்லவர். அது ரைட். ஐ நோ தட் காட் இஸ் குட். ஆனா எப்படி உங்களுக்கு தெரியும்? பைபிள்ல எழுதி இருக்கிறதுனால அல்ல. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அனுபவமாக்கப்பட வேண்டும். They must be translated into experiences. நான் ஆண்டவர் நல்லவர்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில காலத்துல முதல் வருஷத்துல எல்லாம் ஆண்டவர் நல்லவர்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா பைபிள் அப்படிதான் எழுதியிருந்து. பிரசங்கம் பண்ணவங்க எல்லாருமே ஆண்டவர் நல்லவர்னு தான் சொன்னாங்க, ஒருத்தர் கூட மோசம்னு சொல்லல. அதனால நானும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டேன். ஆண்டவர் நல்லவர்ப்பா, நல்லவர். கர்த்தர் நல்லவர் 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 எனக்கு, கர்த்தர் நல்லவர் 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 உனக்கு அப்படின்னு பாடலாம் பாடிக்கிட்டோம். ஆனா எப்படி தெரியும்? அது பைபிள்ல படிச்சது. ஆனா இன்றைக்கு நான் ஏன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் அனுபவித்தேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, ஐ நோ whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று தெரியும். எப்படி தெரியும்? அனுபவங்கள், த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்க விரும்புகிற பெரிய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? அவர் நல்லவர்னு நாம அறிய செய்யறதான். அவ்வளவுதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது என்னங்க? இதை நான் பைபிள்ல படிச்சாலும் தெரிஞ்சுக்குவேனே. நீங்க 1000 முறை பைபிள்ல படிச்சு தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்? ஆண்டவர் நல்லவர்னு சொன்னா சத்துருக்களை சிநேகிங்களும் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரே, நீங்க செய்யல. ஒரு கண்ணத்துல அடித்தா இது கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் மறுகணத்தை காட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை எதிர்த்து சாப போடுறவங்களை எத்தனை பேர் பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ற நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரசங்கெல்லாம் பண்ணுவோம் சார், பிரசங்கெல்லாம் கேட்போம்.
புஸ்தகத்துல எழுதிருந்தா ரசிப்போம். லைஃப்ல இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? கர்த்தர் நல்லவர் தான். அதே நல்ல கர்த்தர் தான் சொன்னாரு, எவனாவது ஒருத்தன் ஒரு கணத்துல அடிச்சான்னு சொன்னா, ஆமா ஒருத்தர் அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவனை ஓங்கி பலாட்டு முதுகுல அடிச்சுட்டாரு. அவன் படப்படன்னு 3-4 முறை முதுகுல அடிச்சான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாரு, ஏப்பா அவன் தான் ஒருத்தன் கடவுளை அறியாதவன் ஓங்கி அடிச்சிட்டான்னு சொன்னா, நீ ஏப்பா இப்படி திருப்பி அவன் முதுகுல 3 முறை அடிச்ச? பைபிள் என்ன சொல்லுது பாஸ்டர்? அவன் கன்னத்துல அடிச்சிருந்தா சகிச்சிருப்பேன். அவன் வேத வசனத்துக்கு விரோதமா என்ன முதுகுல அடிச்சான், நான் ஒன்றும் தப்பா செய்யல. கன்னத்துல அடிச்சிருந்தா நான் காட்டி இருப்பேன். அவன் எங்க அடிச்சிட்டான்? முதுகுல அடிச்சவனை காட்ட ஆண்டவர் சொல்லலையே. வேத வசனத்தின்படி தான் செயல்படுறேன் பாஸ்டர். ஆமா, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? பலான ஒரு தான் அடிச்சுட்டான்னா இரவலுக்காவது கையை வாங்கி வந்து என்ன செய்வோம்? ஆமா, பானம் செய்யலாம். அப்புறம் 200 ரூபாய் கட்டிட்டு உள்ள வந்துருக்கு, அது போனா போட்டு. ஆமா, அதுக்காக அவன் அடிச்சுட்டு போ நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்க முடியுமா? சரி, நிறைய காரியங்களை படிக்கிறோம், நிறைய காரியங்களை கேட்கிறோம், ஆனா லைஃப்ல என்ன பண்ணல? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சில பேர் சொல்லுவாங்க, என்ன யார் அடிக்க வந்தாங்க நான் அடுத்த கன்னத்தை காட்டுறதுக்கு? அடிகளெல்லாம் எப்பொழுதும் கன்னத்துக்கு வரும் என்று சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் உங்க கன்னத்துல வந்து அடிக்க மாட்டாங்க, பலார்னு உங்க இருதயத்தில் அடிப்பாங்க, பலார்னு உங்களுடைய கௌரவத்தில் அடிப்பாங்க, பலார்னு உங்களுடைய உள்ளுணர்வுல அடிப்பாங்க, பலார்னு உங்களுடைய நியாயத்தில் அடிப்பாங்க. அந்த அடி ஒருவேளை உங்க அண்ணன் கிட்ட இருந்து விழும், இல்லைன்னு உங்க அப்பா கிட்ட இருந்து விழும், இல்லைன்னா உங்க கணவன் கிட்ட இருந்து விழும், இல்லைன்னா உங்க மனைவி கிட்ட இருந்து கூட விழும். கன்னத்துல அடிச்சா நான் சகிச்சிருப்பேனே, இது வேற வழியெல்லாம் அடி விழுது இல்ல. அடிகள் எல்லாம் கன்னத்திலே விழாதுங்க, உங்களுடைய உள் மனதுல வந்து விழும், உங்களுடைய சுய கௌரவத்துல விழும், உங்க குடும்ப கௌரவத்துல விழும், உங்களுடைய தன்மானத்தின் மேல விழும். அப்படி விழுகின்ற பொழுது என் தன்மானத்தை விட, என் கௌரவத்தை விட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கௌரவம் தான் முக்கியம். அவருடைய பெயருடைய மகிமையை காப்பாற்றுகிற கௌரவம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றோம். அதான் முக்கியம். அல்லேலூயா. வாழ்க்கையில நிறைய காரியங்களை பேசுகிறோம், எழுதுகிறோம். கவர்ச்சியாக போதிப்பது எளிது, கவர்ச்சியாக எழுதுவது எளிது, கவர்ச்சியாக கேட்பதும் எளிது. வாழ்க்கையில கவர்ச்சி இருக்கணும் இல்லையா? அவர் லைஃப் மஸ்ட் பி மோர் அட்ராக்டிவ். வாழ்க்கையில கவர்ச்சி இருக்கணும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் ஒன்றை சொன்னால் கேட்பதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். Through experiences we must come to know that our God is so good. அவர் ஒன்றும் தவறாக எனக்கு சொல்ல மாட்டார், தவறா செய்ய. ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுறார், உன் மகனை பலி கொடு. உடனே சாரி நான் போய் பலியிடுறேன் அவ்வளவுதானே அப்படின்னு வேலைக்காரனை அழைச்சிட்டு போய், அதுவும் பாருங்க பக்கத்து தெருவில் இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனசு அப்படி. ஆமா, எங்கிட்ட நான் சின்ன வயசுல இருக்கிறவள எனக்கு இந்த கோழிக்கறியெல்லாம் சாப்பிட நல்லா பிடிக்கும், ஆனா கோழியை வெட்டுறது பிடிக்காது. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்கும், ஆனா அந்த ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். சாப்பிட்றதுல மட்டும் தான் எனக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனா நான் சின்ன வயசுல இருக்கிறவள கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவில் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு தரேன், அந்த கோழியை பிடிச்சி கட் பண்ணி கூட அப்படின்னு. எனக்கு கோழியை வெட்டது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொன்னாங்க, கோழியை கட் பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது, நீ தான் வெட்டணும் அப்படின்ட்டு. எனக்கு கோழி வெட்டி பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் ஒரு தைரியத்தை உருவாக்கிட்டு என்ன பண்ணேன், கோழியை வெட்டினோம் பாருங்க, ஒரே வெட்டில கோழி 2ஆ விழுந்துச்சு. அந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு கடாமுடான்னு வெட்டிட்டேன். இந்த மாதிரி ஆபிரகாமும் ஆண்டவர் சொன்னபடி செய்யறதுக்கு சொல்லிட்டாரு, நம்ம மறக்க கூடாதுன்னு போய் வந்து பக்கத்துல என்ன செஞ்சிருக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் நடந்தா தெரியுமா? ஒரு நீண்ட தூரம் இல்லையா? 2-3 நாட்கள் நடந்து போய் அதுக்கு பிறகுதான் என்ன செய்தான். அல்லேலூயா. ஆக அந்த அளவிற்கு ஆபிரகாமாலே செயல்பட முடிந்ததென்றால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் மிக நல்லவர் என்பதை அனுபவங்களின் வாயிலாக அறிந்து கொண்டு, இந்த ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றலாம் என்ற ஒரு பெரிய ஒரு நிச்சயத்தை பெற்றிருந்தான். அதுதான் நமக்கு வேணும். ஆசீர்வாதங்கள் அல்ல, அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது, வேத வாசித்தால் மட்டும் போதாது, உபவாசித்தால் மட்டும் போதாது, ஆண்டவரோடு ஒரு யாத்திரை செய்ய வேண்டும். அனுபவங்கள் தான் முக்கியம். இன்னைக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அர்ப்பணிச்சிருவாங்க. சில நேரங்கள்ல
மிஷனரி ஸ்தாபனங்கள் அங்குள்ள தேவைகளை இங்கே சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கிற விசுவாசிகள் கொஞ்சம் அதை நன்றாக கேட்டு ஒரு உணர்வடைந்து, ஐயோ நாமெல்லாம் இவ்வளவு கம்ஃபர்டபுளா இங்க இருக்கிறோமே, ரொம்ப லக்ஸுரி லிவிங்ல இருக்கிறோமே, அங்கெல்லாம் அவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சேவை செய்ய நாம் ஏன் போகக்கூடாது என்கிற ஒரு உணர்வை பெறுவார்கள். மிஷனரி லீடர்ஸ் அரைகூறாக அவர்கள் செய்திகளை கொடுக்கின்ற பொழுது, சேலஞ்ச் பண்ணி செய்திகளை கொடுக்கின்ற பொழுது இங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். நான் வட இந்தியாவுக்கு போய் ஆண்டவருக்கு பணி செய்ய விரும்புறேன். உடனே என்ன பண்ணுவாங்க, யார் யார் கமிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்களும் பேரை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த தேசங்களுக்கு அந்த இடங்களுக்கு சென்று ஊழியங்கள் செய்ய சென்ற பிறகு அங்கிருக்கிற சூழ்நிலைகள், அவர்கள் சந்திக்க நேரிடுகிற இடர்கள், இவைகளெல்லாம் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பை, அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை விட்டு பின்வாங்கி வர நேரிடுகின்றது. சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி வாழ முடியாமல் போகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இவர்கள் அர்ப்பணிக்க துணிந்து விட்டார்கள். ஆனா அந்த அர்ப்பணிப்பு என்பது அவர்களுடைய சொந்த மன உறுதியிலே ஏற்பட்டிருக்கிறது, இவருடைய சொந்த ஆர்வத்திலே உருவாகி இருக்கிறது. அது நல்லது போன்று தெரிந்தாலும் கூட இப்படியல்ல உருவாக வேண்டியது. ஒரு பெரிய காரியத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு முன்பாக அவன் ஆண்டவரோடு நீண்ட காலம் நடந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். ஆக தேவனுக்காக ஊழியம் செய்ய நாம் கடந்து சென்றாலும் கூட ஒரு பெரிய ஊழியத்திற்கு நம்மை கமிட் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நம்மை தனிப்பட்ட வாழ்விலே அர்ப்பணித்து ஆண்டவரோடு நாம் கொஞ்ச காலம் நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நமக்குள்ளே அறியணும். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். God must give you his spirit so that you will know God. கடவுளை அறிவீர்கள், தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கொலோசியர் 1ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். You must increase the knowledge of knowing your God. இந்த தேவனை அறிகின்ற அனுபவம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்து ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிறது போன்ற ஒரு அனுபவம். ஒரு தகப்பனும் பிள்ளைகள் ஒன்றாக வாழ்ந்து அறிந்து கொள்ளுகிறது போன்ற ஒரு அனுபவம். இந்த தேவனை அறிகின்ற அனுபவத்தை வேதாகமும் தந்து விடாது, வேதாகமும் சார்ந்த புஸ்தகங்களும் தந்து விடாது, இறையியல் கல்லூரிகளும் தந்து விடாது. இந்த இறையியல் கல்லூரிகள், இந்த வேதாகமம் சார்ந்த புஸ்தகங்கள், இந்த வேதாகமம் எல்லாம் நமக்கு தேவனை குறித்த சில நல்ல அறிவுகளை தர முடியும். ஆனால் அந்த அறிவு நம்முடைய ஆத்துமாவிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவனை அறிய வேண்டும். We must know our God in ourselves. வேதத்தின் மூலமாக அறிவதல்ல, இல்லையா? மன்மோகன் சிங் எப்படிப்பட்டவர்? இப்பொழுது புதிதாக ஜனாதிபதியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிரணாப் முகர்ஜி எப்படிப்பட்டவர்? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒபாமா எப்படிப்பட்டவர்? இது எல்லாம் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒபாமாவை பற்றி ஒரு 3 பக்கம் கட்டுரை எழுத சொன்னா நீங்க நிறைய பேர் எழுதுவீங்களா? பிரணாப் முகர்ஜியை பற்றி எழுத சொன்னா எழுதுவீங்க. நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த மந்திரி, பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அப்படின்னாலும் நிறைய எழுதுவீங்க. ஆனாலும் பிரணாப் முகர்ஜியை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற அறிவு என்பது வேறு, பிரணாப் முகர்ஜியினுடைய பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்கிற அறிவு என்பது வேறு. பிரணாப் முகர்ஜியை பற்றி சோனியா காந்திக்கு தெரிந்திருக்கிற அறிவு என்பது வேறு, நமக்கு தெரிந்திருக்கிற அறிவு என்பது வேறு. ஏன்? அவர்கள் எல்லாம் அவரோடு நெருங்கி பழகுகிறார்கள், நெருங்கி வாழ்கிறார்கள், ஒருவர் பேசுகிறார்கள், பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், பல காரியங்களை சம்பந்தப்படுகிறார்கள். அதனாலே ஒருவருடைய இருதயத்தை இன்னொருவர் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் புத்தகங்கள் வாயிலாக படிக்கிறேன், தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறேன், பத்திரிகைகள் வழியாக பார்க்கிறேன். நான் அவரை குறித்து சொல்லுகிற உண்மையெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த உண்மை எனக்கு பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்துவதில்லை. தேவனை அபிதமாகவே நாம் வேதாகங்கள் மூலமா அறியலாம், புத்தகங்கள் மூலமா அறியலாம். ஆனால் in which way we must know our God? அவரோடு நடந்துதான் அறியணும். அல்லேலூயா. அவரோடு நடந்துதான் அறிய வேண்டும். அவரோடு நடக்கின்ற பொழுதுதான் அவரை நீங்கள் அறிய முடியும். எம்மாவூருக்கு போன சீடர்கள் அவரோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய வார்த்தைகளை கேட்க வாய்ப்பை பெற்றார்கள். அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. அதற்கு பிறகு அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அறிவிக்கப்படுவது ஒரு எளிமையான சத்தியம். நீங்கள் வெறுமனே பக்தியாக பல
காரியங்களை செய்து கொண்டு நல்ல கிறிஸ்தவ பக்தியாளர்கள் என்ற ஒரு நிலைமையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இந்த சந்ததி உங்கள் மூலமாக ஒரு வெளிச்சத்தை காண்கிற விதமாக வரப்போகிற அடுத்த தலைமுறை உங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு முன்மாதிரி வெளிச்சமாக காணும் விதமாக அனுபவம் வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? அனுபவம் வாய்ந்த கிறிஸ்தவர்கள். அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக அந்த அர்ப்பணிப்பிற்கு ஏற்றபடியாக அனுபவங்களை பெற வேண்டும். ஆண்டவர் நமக்குள் அறிய வேண்டும். சரி, எப்படி பிரதர் அறிகிறது? உங்க புக்ல எல்லாம் இதான் எழுதுறீங்க. கேம்ப் பற்றி சொன்னவள்ள கூட சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் அங்க வந்து மட்டும் என்ன பேசிட போறாரு, 3 நாள் இந்த படப்பில் நடக்கிற கேம்புக்கு நாங்க போய் அங்க 3 நாள் அந்த டார்மெண்ட்ல எல்லாம் தங்கிக்கிட்டு அங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவருடைய செய்தியை கேட்க போனா அவர் என்ன பேச போறாரு? ஏற்கனவே புக்ல என்ன எழுதி இருக்கிறாரோ அதைத்தான் பேச போறாரு. இப்ப மட்டும் நீங்க என்ன கேட்டுருக்கிறீங்க? யோசிக்கிறீங்களோ? இவர் பேசுறத பார்த்தா நம்ம அங்கே இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த புக்ல எழுதினா இங்கே பேசுறாரு, வேற என்னங்க நான் பேச முடியும்? அதுதான் நான் உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனா இந்த வார்த்தைகளை நான் சுமார் 100 முறையாவது எனக்குள்ளே பேசியிருப்பேன். கடந்த மாதத்துல கிடியன் இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற கான்ஃபரன்ஸுக்காக நான் நாகர்கோவில் போயிருந்தேன். நாகர்கோவில் போயிருக்கின்ற பொழுது அங்கே விஜயதா என்று சொல்லப்படுகிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. ஏதோ கிடியன் இன்டர்நேஷனல் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க, அதனால எனக்கு நல்ல அருமையான ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்லா இருந்தது, பெரிய அறை. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் எனக்கு வேற வேலை கிடையாது, வேலைகள் நிறைய இருக்குது, இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை செலவிட வேண்டும் என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு ஒரு சுமார் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது நான் ஆண்டவரோடு பல காரியங்களை பேசினேன். அப்பொழுது நான் கேட்ட ஒன்றே ஒன்று, ஆண்டவர் எனக்கு எதையாவது தார், சம்திங் ஐ வாண்ட் டு கெட் ஃப்ரம் யூ. எனக்கு ஏதோ ஒன்றை பெற வேண்டும் போல இருக்கிறது. என்னுடைய மனநிலைகளில், என்னுடைய சூழ்நிலையிலே எனக்கு இதற்கு அப்பால ஏதோ ஒன்றை பெற வேண்டும் போல இருக்கின்றது, எனக்கு எதையாவது தாரும். இதைத்தான் நான் கேட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் கேட்கிற வரைக்கும் நான் ஒன்றும் புதிதாக பெற முடியவில்லை. அவ்விதமாக இதே நான் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே பேசிக்கொண்டே இருந்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை சுட்டி காண்பித்தார். ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பை சுட்டி காண்பித்தார். அப்பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார். இது என்ன சொல்லுகிறது? நீ இது போன்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதா? இல்லை, உனக்கு இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுவல்ல. அர்ப்பணிப்பதற்கு உன்னை உடனடியாக ஒப்பு கொடுப்பதல்ல, அவன் ஏன் அர்ப்பணித்தான், how it was possible for him to make such a big sacrifice. அவ்விதமான ஒரு அர்ப்பணிப்பிற்கு அவனுக்கு காரணமாய் இருந்தது என்ன? ஆபிரகாமால் எப்படி இது முடிந்தது? அதை சிந்தி என்று சொன்னார். நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்னுடைய இருதயம் அனல் கொண்டது. சுமார் 2 மணி நேரங்கள் என்னுடைய இருதயமானது இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுது ஏதோ பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டது போல உணர்ந்து உற்சாகப்பட்டது. அந்த அறையிலே நான் அங்கும் இங்குமாக நடந்தேன், ஓடினேன். என்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா மனநிலைகளின்படியும் நான் உற்சாகத்தோடு செயல்பட்டேன். அதற்கு பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் நான் சாலைகளிலே செல்லுகிற பொழுதும் வருகிற பொழுதும் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் என்னை உலுக்கினது. ஏனென்றால் தேவன் என்னிடத்தில் எதை காண்பித்தார் என்றால், ஆபிரகாம் எல்லாம் அர்ப்பணம் செய்தான், அர்ப்பணம் செய்தான், அர்ப்பணம் செய்தான் என்றுதான் நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய, ஆபிரகாம் செய்தது போல அர்ப்பணிப்பதற்கு மக்களை நீங்கள் ஏவி கொண்டிருக்கிறீர்களே ஒழிய, அநேகரை உணர்ச்சி வசப்படுத்தி அவரை அர்ப்பணிக்க தூண்டுகிறீர்களே ஒழிய, ஆபிரகாமில் எப்படி இப்படி அர்ப்பணிக்க முடிந்ததுங்கிற ரகசியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் என்னோடு நடந்தான், அநேக ஆண்டுகள் என்னோடு நடந்தான். வாழ்க்கையினுடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் அவன் தன்னுடைய காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டான். அவன் வேதனைப்பட்ட வேளையிலும், துயருட்ட வேளையிலும், கேள்வி எழுப்பின வேளையிலும், பரிதவிக்கத்தக்க சூழ்நிலை பொழுதிலும் அவன் வேற எங்கோ போய் பேசவில்லை, என்னிடமே பேசினான், என்னிடமே பகிர்ந்து கொண்டான், சந்தேகங்களை என்னிடத்தில் எழுப்பினான். அதனுடைய விளைவாக அவனுக்கு என்னை அதிகமாக வெளிப்படுத்த முடிந்தது. He was able to know me more. I was revealing myself to him more. புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? ஆபிரகாமோடு தேவன் 40 வருடங்கள் நடந்துதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்ப்பணிப்புள்ள மனிதனாக அவர் மாற்ற முடிந்தது. எந்த ஒரு மனிதனையும் தேவன் உணர்ச்சி வசப்படுத்தி ஒரு பெரிய அர்ப்பணிப்பை செய்வதற்கு அவர் அழைப்பதில்லை. அல்லேலூயா.
மகனே மகளை என்னோடு நடந்து வா, என்னோடு பேசு, என்னோடு பழகு, என்னோடு பகிர்ந்து கொள். உன்னுடைய மனதில் இருக்கிறவைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று நீ கிழக்கும் மேற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. என்னுடைய இதயம் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீ சோகமாக உட்கார்ந்து முணங்கிக் கொண்டிருக்கிறாயே. என்னோடு பேசி பழகு, என்னோடு பேசு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இருதயத்தில் பலவிதமான வேதனைகள் அநேக நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட திறமையை கற்றுக் கொடுத்தார். எனக்கு அவைகளை விட்டு வெளியே செல்வது கடினமாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னவென்று சொன்னால், நீ கேட்டதெல்லாம் கேட்டபடி உனக்கு நடக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாதே. உன் மனதில் இருக்கிற வேதனையா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்வனா, பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய காரியங்களை இடலை சொல்லிக் கொண்டே இரு. ஆண்டவரை எத்தனை மாதமாக சொல்லுகிறேன் உம்மிடத்துல, எத்தனை வருடங்களாக சொல்லுகிறேன், எத்தனை வருடங்களாக என்னுடைய மனதில் இருக்கிறவர்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் அந்த நிலைமையை மாற்றவில்லையே. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்தில் இதை ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய மனதிலே நீ ஒரு ஆறுதலை அமைதியை பெறுகிறாயா இல்லையா? நீ என்றைக்கா ஒரு நாள் என்னிடத்திலே உன்னுடைய காரியங்களை சொல்லிவிட்டு நீ கடந்து செல்லுகின்ற பொழுது நீ வந்த வண்ணமாகவே சென்றிருக்கிறாயா? புரிகிறதா சகோதரனே, புரிகிறதா சகோதரியே? என்னுடைய வேதனைகளை, என்னுடைய சோர்வுகளை, என்னுடைய சஞ்சலங்களை ஆண்டவரிடத்தில் எப்பொழுதெல்லாம் நான் பேசினோ, பேசி முடிகிற பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் மாறாது, என்னுடைய சூழ்நிலைகள் மாறாது. ஆனா என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி என்னை மாற்றி விடுவார். ஆண்டவர் என்னை பார்த்து என்னுடைய இருதயத்தில் அவர் உணர்த்தினார், நீ என்றைக்காவது என்னிடத்துல மனம் விட்டு பேசி கடந்து சென்ற பிறகு நீ ஒரு மன பாரத்தோடு இருந்திருக்கிறாயா? இல்லை ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு மனபாரம் வருகிறதே, மறுபடியும் நீ என்னோடு பேசலாமே. ஆக நீ பேசு பேசு பேசி கொண்டே இரு. அதன் அடிப்படையில் தான் நான் துன்பங்கள் ஏன் என்கிற அந்த சீரியல்ல நான் ஒரு கட்டுரை எழுதினேன். பேசுங்கள் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நிகழ்கிறதோ இல்லையோ, நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கிறதோ இல்லையோ, பேசுங்கள் 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 பேசிக்கொண்டே இருங்கள். உங்களுக்குள் ஆண்டவர் எதையோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றவில்லையே என்று மன வருத்தம் அடையாதிருங்கள். உங்களை மாற்றுகிறார் அல்லவா? சூழ்நிலைகளை மாற்றாமல் உங்களை மாற்றுகிற ஒரு தேவனை நீங்கள் அறிவதற்கு செய்கிறார் அல்லவா? இதுதான் ஸ்பிரிச்சுவல் மிராக்கிள். இதுதான் ஆவிக்குரிய அதிசயம். அந்த அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக காண முடிந்த காரணத்தினால் தான் உங்களுக்கு நான் சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்துல பேசுங்க. போதும் அங்கு பேசி இங்கு பேசி அவரிடத்துல சொல்லி இவரிடத்துல சொல்லி உங்களுடைய ஆறுதலை தேடுகிற முயன்ற காரியங்கள் போதும். ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆபிரகாமுடைய மனதில் எழுந்தவைகள் சொல்லுவதற்கு அங்க யாரும் பொருத்தமாக இருக்கவில்லை. ஆண்டவரை அறிந்த மக்கள் அந்த காலத்துல இல்ல. சபை கிடையாது, ஐக்கியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். 1987 ஆண்டு மும்பை பட்டணத்திலே பெரிய கடன் சுமைகளினுடைய விளைவாக வேறு வழி இல்லாமல் நான் அங்கிருந்து ஓடி பாண்டிச்சேரிக்கு வந்த பொழுது, பாண்டிச்சேரியில 13 வருடங்கள் என்னிடத்தில் இருக்கிறதை பேசுவதற்கு எனக்கு யாரும் கிடைக்கவில்லை. 13 வருடங்கள். நான் மேல பார்த்தா சீலிங், கீழே பார்த்தா ஃப்ளோர், சைட்ல பார்த்தா வால்ஸ், வெளியே பார்த்தா வாகனங்கள். யாரையும் பார்த்து என்னுடைய காரியங்களை பேச முடியவில்லை. ஆனால் பேசினேன் பேசினேன் பேசிக்கொண்டே இருந்தேன். அவ்விதமா பேசிக்கொண்டிருந்த காலகட்டங்களிலே தேவன் எனக்குள் எதையோ ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அதுதான் என்னுடைய புஸ்தகங்கள், அதுதான் என்னுடைய புஸ்தகங்கள், அதுதான் என்னுடைய பிரசங்கங்கள். நான் இறையியல் கல்லூரிக்கு சென்று கற்றவன் அல்ல, ஒரு செமினார்ல சென்று கலந்து கொண்டவன் அல்ல, ஒரு முக்கியமான பாஸ்டர்களுக்கு கீழே இருந்தவன் அல்ல. நான் அனாதையாக அலைந்தவன். புதுவை மாநிலத்திலே ஒரு சைக்கிளை மிதித்துக் கொண்டு கிழக்கும் மேற்குமாக வாயில் இருந்ததெல்லாம் புலம்பிக் கொண்டு அநேகரனை பார்த்து வாலிப வயதில் இவனுக்கு மெண்டல் போல இருக்கு புலம்பிக் கொண்டே போகிறான் என்று சொல்ல தகுந்த ஒரு நிலைமைக்கு வைக்கப்பட்டவன். பேசினேன் பேசினேன் பேசிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே, சமீபத்துல ஊழியத்துக்கு வந்த அநேகருக்கு கூட பரலோகத்தை எல்லாம் பாக்குறாங்க, அநேகருக்கு நீர் தரிசனம் எல்லாம் கொடுக்கிறீர். சிலர் எதை சொன்னாலும் ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னார், ஒரு கேம்ப் இருந்தாலும் ஒரு ரிட்ரீட் இருந்தாலும் ஆண்டவர் இப்படி நடத்த சொன்னான்னு தெளிவா சொல்றாங்க. நாங்க எல்லாம் ஒரு ஆசையில தான் செய்யறோம், ஒரு கேம்ப் நடத்தினா நல்லா இருக்குமே, ஒரு ரிட்ரீட் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைத்தான் படுறோம். ஆனா அவர்களெல்லாம் ஆண்டவர் சொன்னார், அங்க போய் என்று சொன்னார்,
இங்கே வா என்று சொன்னார், இரு என்று சொன்னார், செய் என்று சொன்னாலும் எவ்வளவு தெளிவா சொல்றீங்க சொல்லுகிறாங்களே, இது போன்ற அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஏன் ஆண்டவரே நீர் என்னிடத்துல ஏன் பேசல? 25 வருஷமா உமக்கு பின்னால நாயாக அலைந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு நாள் கூட எனக்கு ஒரு ஆடியபிள் வாய்ஸ்ல ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. என்னுடைய வாழ்வில் எத்தனை பாரங்கள் வருகிறது, எத்தனை சோர்வுகள் வருகிறது, எத்தனை வேதனைகள் வருகிறது, எத்தனை குழப்பங்கள் வருகிறது, எத்தனை கேள்விகள் வருகிறது. நீர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாள் வந்து என்னிடத்துல பேசினால் அது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குமே. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் மிக அதிகமா சத்தமிட்டு சொல்லி தைரியமாக இருப்பேனே, நீர் பேசவில்லையே. In my life you are so silent. You are a silent God to me. நீர் ஒரு அமைதியான ஆண்டவராக இருக்கிறீர். விதமா சொல்லிவிட்டேன், ஒரு முறையில பல முறை சொல்லிவிட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஆடிபிள் வாய்ஸ்ல பேசல, ஆனா என்னுடைய ஆத்துமா அறியும்படி பேசினார். மகனே, இது நாள் வரல எவ்வளவு புக் எழுதி இருக்கிற, எவ்வளவு மாதிகள் வெளியிட்டு இருக்கிற, எத்தனை மேடையில பேசி இருக்கிற, அதெல்லாம் படிச்சவங்க, அதெல்லாம் கேட்டவங்க என்ன சொன்னாங்க? சாம்சன் பால் பேசினார்னு சொன்னாங்களா, கர்த்தர் பேசினார்னு சொன்னாங்களா? இந்த சிந்தனை எல்லாம் சாம்சன் பால் சிந்தனைன்னு சொன்னாங்களா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கிறாரேன்னு சொன்னாங்களா? கர்த்தர் தான் கொடுத்தார்னு. நான் பேசாதிருந்திருந்தால் இதையெல்லாம் நீ எப்படி கேட்டாய்? நான் பேசாதிருந்திருந்தால் இதையெல்லாம் எப்படி எழுதினாய்? நான் பேசாதிருந்திருந்தால் இதையெல்லாம் உன்னால் எப்படி பிரசங்கிக்க முடிந்திருந்தது? நீ எங்கிருந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய்? யாரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொண்டாய்? எந்த இறையல் கல்லூரி உனக்கு இதையெல்லாம் போதித்தது? இத்தனை புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறாயே, இதில் எழுதி வைத்திருக்கிறவெல்லாம் உன்னுடைய சொந்த கருத்துக்களா? இல்லை ஆண்டவரே, ஒரு கருத்துடைய என் சொந்த கருத்து அல்ல, அப்படி என் சொந்த கருத்தை இருக்கவே கூடாது, இருந்தாலும் அது எடுக்கப்பட வேண்டும். இது உம்முடைய கருத்து என்று தான் எழுதி நான் உட்கிறேன். நான் பேசினதுனால தானே நீ கேட்டிருக்கிற. என்ன ஆண்டவர் சொல்றாரு? நான் உன்னோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன், என் சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாய். நாம் இருவரும் ஒருவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை இது உனக்கு கடினமாக இருக்கலாம், ஆனா உனக்கு நியமிக்கப்பட்ட இது கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் போய் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒருவரோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமான ஒரு ஆழமான பிரயாணத்தில் அவரோடு நாம் சேரணும். அந்த பிரயாணத்திலே போகும் பொழுது அவரோடு நாம் பேசலாம், அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அதான் spiritual life. There we have lot of experiences from God. That experiences make us ready to do any kind of sacrifice for God. ஆண்டவருக்காக எதையும் செய்யறதுக்கு, ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பதற்கு, தாழ்ந்து போவதற்கு, ஆண்டவருக்காக நம்முடைய சுய உணர்வுகளை அடக்கிக் கொள்வதற்கு எல்லா விதத்தில் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். We need a spiritual journey with God. We need a spiritual journey with God. ஆவிக்குரிய பிரயாணம் வேணும். பக்தி வாழ்க்கை மட்டும் போதாது. இந்த பக்தி பிரயாணம் போதும். Let us stop. ஆண்டவர் போதும், ஆண்டவரை உம்மை ஆராதித்தது, துதித்தது, ஸ்தோத்திரித்தது, இப்படியே என்னுடைய வாழ்க்கை நடந்து போதும். இன்றைக்கு நான் ஆபிரகாமை போல உம்மோடு கரம் பிடித்து நடக்க விரும்புகிறேன். என்னை ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தில் அழைத்து செல்லும். ஆபிரகாமை போல எதற்கும் அர்ப்பணிக்கல ஆயத்தமுள்ள என்னை மாற்றும். அவ்விதமா ஆண்டோட ஜெபம் பண்ணணும். ஆனால் யாரை தேவன் ஆவிக்குரிய பிரயாணத்தில் எடுத்து செல்வார் தெரியுமா? சாலோமனை அல்ல, தாவீதை. சாலோமனை அல்ல, தாவீதை. கடவுளுடைய நன்மைகளை அனுபவித்து வாழ்வதிலேயே இன்பம் காண்டு கொண்டிருக்கிறவனை அல்ல, கடவுளோடு நடக்க விரும்புகிறவனை. தாவீது தேவனுடைய திட்டத்திற்காக வாழ்ந்தான். ஆபிரகாம் அப்படி அல்ல, சாலோமன் அப்படி அல்ல. தேவன் கொடுத்த நன்மைகளை அனுபவிப்பதற்கு திட்டம் வகுத்து வாழ்ந்தான். அவனுக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலாம், நாளைக்கு புதுசா யார கல்யாணம் பண்ணலாம், என்ன புதுசா ட்ரெஸ் பண்ணலாம், இதை விட லேட்டஸ்டா என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அவன் தன்னுடைய திட்டத்திற்குள்ளாக கடவுளுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வர விரும்பினான். தாவீதோ தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தான். என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறோ அதை செய்யும் ஆண்டவரே. ஆடுகளுக்கு பின்னால நடந்த ஒரு சாதாரணமான ஒரு மேய்ப்பன் நான். என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக அதை செய்யும். ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்திற்கு வந்தான். என் வாழ்வின் மூலமாக நீர் என்ன செய்ய விரும்புகிறோ அதை செய்வீராக, அது நிறைவேறட்ட ஆண்டவரே. தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இதை சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். சிலர் தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே விற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் தேவனுடைய திட்டத்தை ஏற்பதில்லை. சில
சிலர் தேவனுடைய திட்டத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், தேவனை பெற்றுக் கொள்வதில்லை. புரிகிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நம் வாழ்க்கை மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன? இந்த நாட்களிலே we have to burn and shine. நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மகனே, மகளே, you are the light of the world. நீயே வெளிச்சம் கொடுக்கவில்லை என்றால் நான் யார் மூலமாக என்னுடைய வெளிச்சத்தை கொடுப்பேன்? என்னுடைய வெளிச்சத்தை எடுத்துச் செல்வதற்கான கருவியா உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீயே அதை செய்யவில்லை என்றால், நீயும் இந்த உலகத்தினுடைய இருளோடு இருளாக இணைந்து கொண்டிருப்பாய் என்றால், நான் என்னுடைய வெளிச்சத்தை யார் மூலமாக பிரதிபலிப்பேன்? யார் மூலமாக பிரதிபலிப்பேன்? என் மூலம், உன் மூலமாகத்தான். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்காக நாம பெரிய காரியம் செய்யணும், ஆண்டவருக்காக பெரிய சாக்ரிஃபைஸ் செய்யணும் அப்படின்னு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா தேவனை தங்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காரியத்தை சரியா சிந்திக்கல. முதலாவது, first of all, we need God for our soul. முதலாவது நமக்கு என்ன வேணும்? Secondly, we have to accept His plan. ஆண்டவர் முதலாவது நீர் அந்த ரட்சிப்பின் மூலமாக, உண்மையான மனம் திரும்புதலின் மூலமாக, ஆண்டவருக்கு நம்மை தெளிவாக அர்ப்பணிப்பதன் மூலமாக, பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்கான நம்முடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவதமாக அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு மிக முக்கியம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் சொன்னால், ஒருவேளை பிரசங்களை கேட்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் ரொம்ப இன்னும் ஆழமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை படலாம். தட்ஸ் குட். ஆனால் இந்த உணர்வை விட ஆண்டவர் முக்கியம் இல்லையா? முதலாவது என்ன? யார் வேண்டு நாதா? நீர் அல்லவோ. எது வேண்டு நாதா? உம் அன்பு அல்லவோ. நீர் வாரு ஆண்டவர். நீர் வந்து என்னை ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்திலே வழி நடத்தி என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீரோ அது நீர் செய்வீராக. ஆண்டவருடைய திட்டத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய ஐக்கியத்திற்கு முதலாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிப்போமா?